ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நாகர்கோவில் ஸ்பெஷல் இஞ்சி தீயல் தான் பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் வந்து இன்றைக்கி 50 கிராம் இஞ்சி எடுத்திருக்கேன். இது நீங்கள் பண்ணி நிறைய ஸ்டோர் கூட பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி 50 கிராம்ஸ் இஞ்சி எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு இது நல்லா அப்படி ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு போட்டு நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். ஸ்கின் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி ஃபஸ்ட்டு வதக்குங்க இஞ்சியை. நீங்கள் இதனால் நிறைய பல்காக பண்ணி கூட ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இஞ்சி சாப்பிட்டா பசி எடுக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து சாப்பிடலாம். இது ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும், டிஃபன் ஐட்டம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இந்த இஞ்சி தீயல் பண்ணுறதுக்கு மெயினாக ஒரு மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணணும். இந்த மசாலா இப்போ ரெடி பண்ணலாம். மசாலாவுக்கு 1 டீஸ்பூன் மல்லி, 2 வரமிளகாய் சேர்த்துருக்கேன், ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இது நம்ம வதக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். இஞ்சி சைட் பை சைடு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது நல்லா வதங்கி வரணும். நெக்ஸ்ட்டு இந்த ரோஸ்ட் பண்ண மல்லி அது கூட வந்து ஒரு 1/4 கப் வந்து தேங்காய், திருகின தேங்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். முழு மல்லிக்கு பதிலாக நம்ம மசாலா கூட போட்டுக்கலாம். தேங்காய் ஓரளவுக்கு வதங்கினதும் இது கூட வந்து குழம்பு தூள் வந்து கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் ப்ளஸ் கொஞ்சமாக பெருங்காயம் போட்டு அதையும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒரு 10 to 20 செகண்ட்ஸ் மட்டும் போதும். இதை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். இஞ்சியும் ரெடி ஆகிடுச்சு, அதையும் ஆற வச்சாச்சு. இப்போ ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம வந்து அரைக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இது குழம்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம இதில் அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் ப்ளஸ் இஞ்சி அதெல்லாம் அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம இந்த எண்ணெயில் சேர்த்துடலாம். இதை நல்லா எண்ணெயில் வதக்குங்க. இதுக்கு முக்கியமாக புளி வந்து ஊற வச்சுருங்க. முன்னாடியே புளி ஊற வச்சு நல்லா அதோட தண்ணி மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து இந்த புளி தண்ணி நம்ம வந்து சேர்த்தணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ப்ளஸ் நம்ம இதில் வந்து ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் மஞ்சள்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், உப்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மல்லி நம்ம ஆல்ரெடி போட்டோம், ஸோ அது மல்லித்தூள் வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் புளி நான் ஊற்றணும். வீடியோ ஆன் பண்ணாமல் புளி ஊற்றிட்டேன். ஸோ நீங்கள் இந்த ஸ்பைசஸ்லாம் போட்டதுக்கப்புறமா புளி ஊற்றிக்கோங்க. இப்போ நான் புளி ஊற்றிட்டேன். புளி ஊற்றுனதுக்கப்புறம் இது நல்லா கொதிக்கணும். காரம் கம்மியாகவே போடுங்க, ஏன்னா இஞ்சியும் காரம்தான். இப்போ நமக்கு எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுமோ இல்லை கெட்டியாக வேணுமோ நம்ம அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். ஸ்பைசஸ் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக போடுங்க, ஏன்னா இஞ்சியும் காரம் ரொம்ப அதிகமாகிடும். அதனால் கரெக்டாக பார்த்து அளவாக போட்டுக்கோங்க. இது நல்லா கொதித்து அந்த புளி பச்சை வாசம் எல்லாமே போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். ஃப்ளேவராக இருக்கும், நல்லா ஃப்ளேவராக இருக்கும். ஒயிட் ரைஸ் கூடயும் சாப்பிடலாம், இட்லி தோசை கூடயும் நம்ம சாப்பிடலாம். ஸோ இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது கூட 1 ஸ்பூன் வெல்லம் சேர்த்துருக்கேன். அந்த புளிப்பு காரம் எல்லாத்தையும் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பையும் மறக்காமல் பண்ணுங்கள். ஸ்வீட்டாக இருக்காது, கரெக்டான அளவு போட்டால் இருக்கும். அவ்வளோதான், ஒரு கொதி வந்து நம்ம இறக்கிடலாம். இஞ்சி தீயல் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.